அனைவருக்கும் வணக்கம். வைகுண்ட ஏகாதசி அன்று இந்த ஒரு தீபம் ஏற்றினாலே நமக்கு செல்வாக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். இந்த தீபம் நம்ம எப்படி ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வைகுண்ட ஏகாதசி வெள்ளிக்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த தீபம் ஏற்றலாம். அல்லது காலை 6 to 7 சுக்கிரஹோரை வரும், அந்த நேரத்தில் இந்த தீபம் ஏற்றலாம். அப்படி இல்லை என்றால் மாலை நேரம் நீங்கள் ஏற்றலாம். காலை ஏற்றுவதான் ரொம்ப சிறப்பு. ஏன்னா காலையில் தான் நமக்கு சொர்க்க வாசல் நமக்கு கோவிலில் திறக்கப்படும். அந்த நேரத்தில் நீங்கள் கோவிலுக்கு போக முடியாதவர்கள் கூட வீட்டில் இந்த தீபம் ஏற்றினாலே போதும், ரொம்ப நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். அடுத்த வைகுண்ட ஏகாதசி வருவதற்குள் நீங்கள் நல்ல ஒரு வசதியான வாழ்க்கை நிச்சயமாக வாழ்ந்துட்டு இருப்பீங்க. நம்பிக்கையுடன் இந்த தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்து பாருங்க. இந்த தீபத்திற்கு என்னென்ன பொருட்கள் தேவை, எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னா, பெருமாள் படம் கட்டாயமாக வேண்டும். எல்லோருடைய வீட்டில் பெருமாள் படம் நம்மகிட்ட இருக்கும். ஒருவேளை உங்ககிட்ட பெருமாள் படம் இல்லை அப்படின்னா 5 படங்களில் பெருமாள் இருப்பாங்க, அந்த படத்தை எடுத்து வச்சுக்கோங்க. விஷ்ணு படம் இருக்குது அப்படின்னா அதை கூட நீங்கள் எடுத்து வைக்கலாம். எடுத்துட்டு அதற்கு துளசியால் அலங்காரம் செய்துக்கிடணும். துளசியை நீங்கள் மாலையாக கட்டி சுவாமி படத்திற்கு போற்றணும். போட்டுட்டு நீங்கள் அடுத்து என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, நீங்கள் படத்திற்கு சந்தன குங்குமம் கட்டாயமாக வைத்திருக்க வேண்டும். வைத்துட்டு ஒரு சிவப்பு நிற துணி எடுத்துக்கோங்க, ஒரு மணப்பலகை எடுத்துக்கோங்க. இருந்தது அப்படின்னா எடுத்துக்கலாம், இல்லை என்றால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தாம்பழ தட்டு மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும். மணப்பலகை இருந்தது அப்படின்னா அந்த பலகை அந்த படத்திற்கு முன்னாடி வச்சுட்டு அதற்கு மேலே ஒரு சிவப்பு நிற துணி விரிச்சுக்கோங்க. விரிச்சுட்டு ஒரு தாம்பழ தட்டு மட்டும் எடுத்துக்கோங்க. அதில் பச்சரிசி பரப்பிக்கோங்க. அடுத்து அதற்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு அகல் விளக்கு, அல்லது நீங்கள் பித்தளை கூட அகல் விளக்கு பயன்படுத்தலாம், வச்சுருங்க. அந்த அகல் விளக்கில் நீங்கள் என்னென்ன பொருட்கள் சேர்க்க வேண்டும் அப்படின்னா, அதில் முதல்ல பார்த்தீங்கன்னா நெய் விட்டுக்கோங்க. நெய் நல்லா நிறைவாக விட்டுக்கோங்க. பெருமாளுக்கு நெய் தீபம் தான் ரொம்ப சிறப்பு. இந்த ஒரு நாள் மட்டும் நீங்கள் நெய் தீபம் ஏற்றினால் போதும். நெய் தீபம் ஏற்றணும், நெய் விட்டுக்கோங்க. அடுத்து நம்ம சேர்க்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்னா, பச்சை கற்பூர துண்டு எடுத்துக்கோங்க. ஒரு 2-3 துண்டு பச்சை கற்பூர துண்டு, ஒரு ஏலக்காய், அடுத்து ஜவ்வாது பொடி கொஞ்சம் மஞ்சள் தூள், ஒரு கிராம்பு. இந்த 5ஐயும் சேர்ந்து நல்லா இடிச்சுக்கோங்க. இடிச்சிட்டு இந்த பொடி வரும் பார்த்திங்களா, இந்த பொடியை நீங்கள் தீபம் ஏற்றிட்டு இந்த பொடியை அதில் போட்டு கலக்கி விட்டுருங்க. விட்டு நீங்கள் அந்த தீபத்தை ஏற்றிக்கோங்க. இந்த தீபம் நீங்கள் ஏற்றினாலே உங்கள் வீட்டில் வசதி வாய்ப்புகள் வறுமை நீங்க ஆரம்பிக்கும். ரொம்ப செல்வாக்கு கொடுக்கக்கூடியது இந்த தீபம். இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றிக்கோங்க. நெய் தீபமாக ஏற்றுவது 100% உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். இந்த ஒரு நாள் மட்டும் நீங்கள் நெய் தீபம் ஏற்றுங்க போதும். நீங்கள் அகல் விளக்குலையும் ஏற்றலாம், அப்படி இல்லைன்னா பித்தளை அகல் விளக்குல கூட நீங்கள் ஏற்றலாம். ஏற்றிக்கோங்க. ஏற்றிட்டு நெய்வேத்தியமாக பார்த்தீங்கன்னா சர்க்கரை பொங்கல் அல்லது பால் பாயசம் வைக்கலாம். பாசி பருப்பு போட்டு பால் பாயசம் மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வைங்க. ஏன்னா லக்ஷ்மி தாயாருக்கு பாசி பருப்பு போட்டு வைப்பது ரொம்ப சிறப்பு. லக்ஷ்மி தாயாருக்கு என்ன பிடிக்குமோ அதுதான் பெருமாளுக்கும் பிடிக்கும். ஸோ பெருமாளுக்கு நெய்வேத்தியமாக இது வைத்தா போதும். வைகுண்ட ஏகாதசி என்று ஒரு பாசி பருப்பு பாயசம் வைத்து இந்த தீபம் ஏற்றி பெருமாளுடைய படத்திற்கு அலங்காரம், துளசியால் அலங்காரம் செய்து இந்த பூஜை மட்டும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு உங்களுக்கு நிச்சயமாக கோடீஸ்வர யோகம் கிடைக்கும். பணம் பெருமாள்கிட்ட கேட்டால் நமக்கு கிடைக்கும். பெருமாள் பணத்தை கொடுக்கக்கூடியவர். தனத்திற்கு அதிபதியே பெருமாள் தான். நம்ம பெருமாள்கிட்ட எவ்வளோ கேட்டாலும் அவர் அள்ளி கொடுப்பார். அதனால தான் திருப்பதியில் பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான மக்கள் குவியறதுக்கு காரணமே அதுதான். முக்கியமாக தொழிலதிபர்கள், நிறைய பேர் தொழில் வைத்திருப்பவர்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா வருடம் ஒரு முறையாவது திருப்பதிக்கு போகாமல் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க போய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க சம்பாதிக்கிற 1% அமௌண்ட் எடுத்து அங்கே போய் உண்டியில் போயிட்டு போட்டு வந்துடுவாங்க. ஏன்னா அங்கே உண்டியில் நம்ம சுவாமிக்கு போடுறோம் அப்படின்னா நமக்கு பெருமாள் அதிகமாக வருமானத்தை கொடுப்பாரு அப்படிங்கிறது ஒரு ஐதீகமாக இருக்கும். அது உண்மையும் கூட. நம்ம சம்பாதிக்கிறதுல 1% சுவாமிக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா சுவாமி நமக்கு கொடுக்க ஆரம்பிப்பாங்க. எப்போது நம் கை கொடுக்க ஆரம்பிக்குதோ அப்போது நம்ம கை பெறுவதற்கு தகுதி உள்ள கை அப்படிங்கிறதுனால தான் இறைவன் நமக்கு கொடுக்க ஆரம்பிப்பார். அதனால தான் பார்த்தீங்கன்னா பெருமாள் கோவிலில் அந்த அளவுக்கு கூட்டங்கள் அதிகமாக இருக்கின்றது. ஏன்னா பெருமாளுக்கு நம்ம என்னென்ன செய்கிறோமோ அதை எல்லாமே அவர் 1000 மடங்கு நமக்கு திருப்பி கொடுப்பாராம். நம்ம அவருக்காக, நம்ம செல்வத்திற்காக நீங்கள் வசதியாக வாழணும், பண வசதி இருக்கணும், ஒரு தொழில் வச்சுருக்கீங்க நல்லபடியாக உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு கட்டாயமாக பெருமாள் வழிபாடை வார சனிக்கிழமை நீங்கள் செய்து கொண்டு அப்படின்னா நீங்கள் நினைத்ததை விட அதிகமாகவே உங்களுக்கு வருமானம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வழிபாடு தான் பெருமாளுடைய வழிபாடு.
நம்ம வந்து வீட்டில் இருந்தபடியும் வழிபாடு செய்யலாம், பெருமாள் கோவிலுக்கும் போயிட்டு வழிபாடு செய்யலாம், அல்லது திருப்பதிக்கு வருடம் ஒரு முறை போயிட்டு வழிபாடு செய்துட்டு வரலாம். எல்லாமே நமக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியது பெருமாளுடைய வழிபாடு தான். அதுவும் வைகுண்ட ஏகாதசி இந்த நாள் வந்து மகிழ்ச்சியான நாள். இந்த நாள் பார்த்திங்கன்னா நம்ம வழிபாடு செய்யும்போது நமக்கு வந்து வைகுண்டத்திலே நமக்கு இடம் கிடைக்கும், பெருமாளோட பக்கத்தில் இடம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகமாக இருக்கிறதுனால இந்த வைகுண்ட ஏகாதசி என்று நீங்கள் செய்கிற ஒவ்வொரு சின்ன வழிபாடாக இருந்தாலும் அது உங்களுக்கு 1000 மடங்கு நல்ல ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் கட்டாயமாக வழிபாடு செய்யுங்க. வெள்ளிக்கிழமை 10ஆம் தேதி ஜனவரி 10ஆம் தேதி நமக்கு வைகுண்ட ஏகாதசி காலை அல்லது மாலை வழிபாடு செய்யுங்க, ரொம்ப நல்லது. அதே போல் சுவாமிக்கு நெய்வேத்தியம் வைக்கும்போது ஒரு டம்ளர் தண்ணீரில் துளசி இலை போட்டு வைங்க. நீங்கள் 1000 பொன் நகைகளை குமித்தாலும் நமக்கு வந்து பெருமாளுக்கு ஒரு துளசி இலை வைக்கிறது ஈடாகாது அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ஒரு துளசி இலைக்கு கிடைக்கிற அன்பும் மதிப்பும் பார்த்தீங்கன்னா இந்த 1000 பொன் நகைக்கு கிடைக்காது அப்படிங்கிறது சொல்லுவாங்க. நம்ம எத்தனையோ நகைகள் குமிச்சு எத்தனையோ பணத்தை குவிச்சு நம்ம பூஜை பண்ணாலும் அந்த துளசிக்கு தான் பெருமாள் வந்து மயங்குவார் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அதனால் துளசி இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு பூஜையும் செய்யாதீங்க. பெருமாளுக்கு நான் சொல்கிறேன், முடிந்த அளவுக்கு துளசி எப்படியாவது ஒரு இலையாவது வச்சுடுங்க பெருமாளுக்கு, அதுதான் அவருக்கு சந்தோஷம். அதனால் அவருக்கு கொடுக்கறது நம்ம துளசியிலே, அவர் நமக்கு கொடுக்கறது நகைகள் பணமும் செல்வாக்கும். நம்ம எளிமையானது கொடுத்தாலும் அவர் நமக்கு நிறைவாக பொன்னும் பொருளும் அள்ளி கொடுக்கக்கூடியவர் தான் பெருமாளுடைய வழிபாடு. நம் பூஜை செய்யும்போது நம்ம சொல்ல வேண்டிய மந்திரங்கள் என்ன அப்படின்னா, ஓம் நமோ நாராயணாய நமக, அந்த மந்திரத்தை மட்டும் சொன்னாலே போதும். பெருமாள் எல்லாம் இடத்தில் நிறைந்திருப்பார், நிலையாக இருப்பார். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற ஆன்மீக தகவல் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.